ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டால்மெண்ட் உங்களுக்கு உங்களுடைய டெபிட் கார்டை பயன்படுத்தி பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கான வீடியோவாக தான் இந்த வீடியோ இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் பொருட்களை வந்து இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது கிரெடிட் கார்டுக்கு மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. பட் அதே விஷயம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஆப்பை யூஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுடைய டெபிட் கார்டுக்கு உங்களுக்கு வந்து இன்ஸ்டால்மெண்ட் வந்து பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டாக பே பண்ணிடுவாங்க. அதுக்கு பிறகு நம்ம இன்ஸ்டால்மெண்ட்டில் இதை வந்து பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அது என்ன அப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொக்கோ அப்ளிகேஷன் பத்தி தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இந்த விஷயத்தை பத்தி நம்ம கம்யூனிட்டி டாப்ல ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தோம். அதுலயும் நிறைய பேருடைய ஓட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொக்கோ ஆப்பை வந்து யாருமே யூஸ் பண்றாங்க இல்ல அப்படின்னு தான் இருந்துச்சு. ஸோ இந்த ஆப்பை யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து இன்ஸ்டால்மெண்ட் பெற்றுக்கொள்றது, எத்தனை இன்ஸ்டால்மெண்ட் வந்து நம்மளுக்கு இதில் பெற்றுக்கொள்ளலாம், எப்படி இதில் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்றது, என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணீங்கன்னா தான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வந்து கிடைக்கும். Facebook, Instagramல மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. இலங்கையில் ரீசெண்டாக இப்போ இருக்க பொருளாதார நெருக்கடி காரணமாக நிறைய பேருக்கு பொருட்கள் வாங்கணும் அப்படின்னு நினைச்சாலும் ஒரே தான் அவங்களுக்கு அமௌண்ட்டை பே பண்ணி பொருட்கள் வாங்க முடியாத ஒரு நிலை வந்து இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு டைம் பீரியட்ல தான் டெபிட் கார்டுக்கு வந்து இன்ஸ்டால்மெண்ட் வந்து பெற்றுக்கொள்ள முடியுமா அப்படின்னு வந்து நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இன்ஸ்டால்மெண்ட்டை பெற்றுக்கொள்றதுக்கான ஒரு சான்ஸாக தான் கொக்கோ ஆப் வந்து இருக்கும். ஸோ இந்த கொக்கோ ஆப் மூலமாக உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி ஈஸியாகவே வந்து இன்ஸ்டால்மெண்ட் உங்களுடைய டெபிட் கார்டுக்கே பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸும் இருக்கு. ஸோ இதில் கிரெடிட் கார்டும் யூஸ் பண்ணலாம், டெபிட் கார்டும் யூஸ் பண்ணலாம். அதுதான் இதில் இருக்க ஒரு முக்கியமான விஷயம். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு பொருட்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னா அதுக்கான கிரெடிட்டை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கொக்கோ ஆப்பில் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு பிறகு நீங்கள் 3 இன்ஸ்டால்மெண்ட், அதாவது இதில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 3 இன்ஸ்டால்மெண்ட் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டை வந்து நம்ம பே பண்ணணும். ஒரு பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15,000 ரூபாய்க்கு இருக்குன்னா நம்ம கட்டாயம் வந்து 3 மாதத்துக்கு பே பண்ணும்போது 5,000 ரூபா பே பண்ணணும். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் பேமெண்ட்டை வந்து நம்ம எப்போ பொருளை வாங்குறோமோ அந்த டைமில் வந்து பே பண்ணிடணும். அடுத்த 10,000 ரூபாய் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 மாதங்களுக்கு இன்ஸ்டால்மெண்ட்டில் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இந்த அப்ளிகேஷன் வந்து ஒர்க் பண்ணுது. இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸாக இருந்தாலும் சரி, க்ளோத்ஸாக இருந்தாலும் சரி, நிறைய விதமான ஷாப்பில் வந்து கொக்கோ ஆப் மூலமாக பேமெண்ட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால ஈஸியாகவே QR கோடில் ஸ்கேன் பண்ணி கூட உங்களுக்கு வந்து உங்களுடைய பேமெண்ட்டை வந்து மேக் பண்ணுற மாதிரி தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனில் எப்படி அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறது, எப்படி உங்களுக்கு வந்து இந்த கிரெடிட்டை பெற்றுக்கொள்றது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ ஆப்பை ரெஜிஸ்டர் பண்ண உடனே நம்மளுக்கு வந்து ஒரு அமௌண்ட் கிடைக்கும். ஸோ அது என்ன அமௌண்ட் கிடைக்குது, எப்படி இந்த அமௌண்ட் கிடைக்குது அப்படிங்கிறதையும் நம்ம ஆப்பை ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு பிறகு பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆப்பை பார்த்தீங்கன்னா ஆப் ஸ்டோர், பிளே ஸ்டோர் ரெண்டுலையுமே உங்களுக்கு வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம பிளே ஸ்டோரில் தான் கொக்கோ அப்படின்னு டைப் பண்ணி ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். நான் வந்து ஆப்பை இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், எனக்கு ஓப்பன் அப்படின்னு ஷோ ஆகுது. நீங்க அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி இல்லை அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. ஓப்பன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோடனே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர், இன்னொன்று பார்த்தீங்கன்னா லாகின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அக்கௌண்ட் இருந்தால் அவங்களுக்கு வந்து லாகின் பண்ணலாம். அக்கௌண்ட் இல்லாதனால நம்ம வந்து ரெஜிஸ்டர் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணணும். ஸோ இப்போ வந்து நம்ம ரெஜிஸ்டர் அப்படிங்கிற பட்டனை வந்து கிளிக் பண்ணலாம். ஸோ ரெஜிஸ்டர் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணோடனே ஃபர்ஸ்ட்டாக வெரிஃபை யுவர் மொபைல் நம்பர் அப்படிங்கிற ஆப்ஷன் தான் ஷோ ஆகுது. ஸோ இந்த இடத்துல உங்களுடைய மொபைல் நம்பரை வந்து என்டர் பண்ணுங்க. மொபைல் நம்பர் என்டர் பண்ணோன்னா அதுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் கோட் வந்து சென்ட் பண்ணுவாங்க. அந்த வெரிஃபிகேஷன் கோட் என்டர் பண்ணதோடயே நம்மளுக்கு வந்து கிரியேட் அன் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபர்ஸ்ட் நேம் வந்து என்டர் பண்ணணும். அதுக்கு பிறகு லாஸ்ட் நேம், உங்களுடைய இமெயில் அட்ரஸ், அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பாஸ்வேர்ட் வந்து என்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. அது கூட உங்களுடைய NIC அப்புறம் டேட் ஆஃப் பர்த், இந்த விஷயங்களை வந்து உங்களுக்கு இந்த அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல என்டர் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஷயங்களை வந்து சரியாக இந்த இடத்துல வந்து என்டர் பண்ணிடுங்க. ஸோ அதோட பாஸ்வேர்டை ஞாபகம் வச்சு சப்மிட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோன்னா யுவர் பில்லிங் அட்ரஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் ஒன்று ஷோ ஆகுது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ரொவின்ஸ், அதுக்கு பிறகு டிஸ்ட்ரிக்ட், சிட்டி, அதுக்கு பிறகு என்டர் யுவர் ஸ்ட்ரீட் அட்ரஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரொவின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொவின்ஸை வந்து செலக்ட் பண்ணலாம். இப்போ நான் சென்ட்ரல் ப்ரொவின்ஸ் அப்படிங்கிறனால சென்ட்ரல் ப்ரொவின்ஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். டிஸ்ட்ரிக்ட் வந்து எனக்கு கண்டி தான், அது கூட சிட்டி அப்படின்னு பார்த்தாலும் கண்டியை வந்து நம்ம செலக்ட் பண்ணிடலாம். அப்புறம் உங்களுடைய வீட்டு அட்ரஸை என்டர் பண்ணதுக்கு பிறகு கீழே கொடுத்துருக்க டிக்கை வந்து, அதாவது பிரைவசி அண்ட் பாலிசி அப்படிங்கிற டிக்கை ஆன் பண்ணிட்டு நம்மளுக்கு சப்மிட் அப்படிங்கிற பட்டனை வந்து கிளிக் பண்ணலாம். ஸோ சப்மிட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பின்கோட் வந்து என்டர் பண்ண சொல்கிறாங்க. இந்த பின்கோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் தான். ஸோ நீங்கள் என்டர் பண்ணுற இந்த பின்கோட் நீங்கள் பொருட்கள் வாங்கும் போதும் சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படும். அதனால உங்களுக்கு ஞாபகம் இருக்க ஒரு பின்கோடை வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணுங்க. மறுபடியும் அந்த பின்கோடை வந்து உங்களுக்கு வெரிஃபை பண்ணுறதுக்கு வந்து என்டர் பண்ணணும். ஸோ என்டர் பண்ணதுக்கு பிறகு நம்மளுக்கு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த அப்ளிகேஷனுக்கான பெர்மிஷன்ஸ் வந்து அலோவ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இதையும் வந்து நீங்கள் கட்டாயம் அலோவ் பண்ணணும். இது அலோவ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து கிடைக்கிற அமௌண்ட் வந்து கூடும். ஸோ அதனால கட்டாயம் உங்களுக்கு வந்து அதை அலோவ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கேட்கும். அதை அலோவ் பண்ணிடுங்க.
அதை அலோவ் பண்ணோடனே நம்மளுக்கு ஆப்போட இன்டர்ஃபேஸுக்கு வந்து வந்துடலாம். ஆப்போட இன்டர்ஃபேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டாகவே நம்மளுக்கு வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டை தான் ஷோ பண்ணியிருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 22,000 மாதிரி கிடச்சி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 2,000 ரூபா தான் பேலன்ஸ் இருக்குது. ஏன்னா நான் இதில் ஒரு ஐட்டம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், அதுக்கான டியூ கட்டிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால தான் எனக்கு 2,421 ரூபா வந்து இந்த இடத்துல ஷோ ஆகுது. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பை நவ் பே லேட்டர் வித் கொக்கோ அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து ஷோ ஆகுது. அதுக்கப்புறம் கீழே பார்த்தோன்னா சர்ச் ஃபார் அ ஸ்டோர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இதில் இருக்க ஸ்டோர்ஸை வந்து சர்ச் பண்ணணும் அப்படின்னா மேலே இருக்க இந்த சர்ச் பாரில் உங்களுக்கு டைப் பண்ணாலே அதை வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கொக்கோ ஃபுட்டுன்னு கொடுத்துருக்காங்க, நியூ அரைவல்ஸ், அதுக்கு பிறகு கொக்கோ ட்ராவல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ட்ராவல் பண்ண ரொம்ப ஆசையாக இருக்கிறீங்க, ஒரு லக்ஸரி ஹோட்டலில் வந்து உங்களுக்கு ஸ்டே பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஒரே தான் பே பண்ணுறது கஷ்டம் அப்படின்னாலும் கொக்கோ ஆப் மூலமாக உங்களுக்கு அதை பே பண்ணுறதுக்கான சான்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல பார்க்குற மாதிரி இருக்கும், அவங்களுடைய ஸ்லைட் ஷோவில் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஷாப் ஆன்லைன், ஷாப் இன் ஸ்டோர், அதுக்கு பிறகு ஷாப் சோஷியல் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஆன்லைன்லேயே உங்களுக்கு பொருட்கள் வாங்கலாம், இல்லைனா இன் ஸ்டோருக்கு போயும் உங்களுக்கு வந்து பொருட்கள் கொக்கோ ஆப்பை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய கேட்டகரிஸ் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும், உமன், மென், அதுக்கு பிறகு ஸ்போர்ட், மொபைல், இந்த மாதிரி கேட்டகரிஸ் பார்க்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா ஃபீச்சர் ஸ்டோர்ஸ் அப்படின்னு போட்டு என்னென்ன ஸ்டோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் டராஸ் கூட நம்மளுக்கு பொருட்கள் வாங்குற மாதிரி ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு விருப்பம் அப்படின்னா டராஸில் பொருட்கள் வாங்க இருக்குது, அந்த பொருட்கள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் விலைகள் அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி டராஸ் மூலமாகவும் உங்களுக்கு பொருட்களை பெற்றுக்கொள்கிறதுக்கான சான்ஸ் கொக்கோ ஆப் மூலமாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல ஆப்ஷன் தான், நம்மளுக்கு வந்து கொக்கோ ஆப்பை யூஸ் பண்ணி உங்களுக்கு ஈஸியாகவே வந்து பொருட்கள் வாங்கலாம். ஸோ இந்த அளவு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் கீழே போகும்போது நிறைய விதமான பொருட்கள் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு ஐட்டம் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அந்த ஐட்டம் ஈஸியாகவே வந்து ஏதாவது ஒரு ஷாப்பை செலக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து பொருட்கள் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அதில் ஒரு ஷாப்பை வந்து நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். செலக்ட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் சைட் வந்து இருக்குது. ஸோ அந்த ஆன்லைன் சைட் மூலமாகவே நம்மளுக்கு ஈஸியாகவே வந்து பொருட்கள் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு விருப்பம் அப்படின்னா இதில் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ நான் வந்து இப்போ ஒரு ஐட்டம் வந்து ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணனால எனக்கு வந்து இருக்க அமௌண்ட் வந்து ரொம்பவுமே குறைவாக இருக்குது. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஷாப்பிங், இன் ஸ்டோர், அதுக்கு பிறகு பர்ச்சேசஸ், மை கொக்கோ அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் இன் ஸ்டோர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து QR கோடை ஸ்கேன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். ஸோ இதை எந்த ஒரு ஸ்டோருக்கு போனாலும் உங்களுக்கு வந்து ஈஸியாகவே ஸ்கேன் பண்ணி உங்களுடைய கொக்கோ ஆப் மூலமாக உங்களுக்கு வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேசஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் நான் இப்போ வந்து பே பண்ணிக்கிட்டு இருக்க டியூ வந்து ஷோ ஆகுது. ஏன்னா நான் வந்து இதில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கனால எனக்கு 2 டியூ வந்து இதில் இருக்குது. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெய்ட் பண்ணியிருக்கிறது ஒரு டியூ வந்து பெய்ட் பண்ணியிருக்கோம், மற்றது பார்த்தீங்கன்னா மற்றது 2மே நம்ம பே பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் மை கொக்கோ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னே நம்மளுக்கு பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல எனக்கு டோட்டலாக கிடச்சிருக்க அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12,000 கிடச்சிருக்கு. அதில் இப்போ பேலன்ஸாக எனக்கு வந்து 2,000 வந்து இருக்குது. ஆன்கைன் டியூ அப்படின்னு போட்டு இங்கே வந்து 10,000 கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுடைய ஸ்பெண்டிங் லிமிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்க டாக்குமெண்ட்ஸை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கான ஸ்பெண்டிங் லிமிட் பார்த்தீங்கன்னா அதிகரிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம். அதில் பார்த்தீங்கன்னா பெர்மிஷன்ஸ் நான் அலோவ் பண்ணணும், என்ஐசிட ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து அப்லோட் பண்ணணும், உங்களுக்கு சேலரி ஸ்லிப் இருக்குது அப்படின்னா அதையும் அப்லோட் பண்ணலாம், யூட்டிலிட்டி பில் ஒன்று இருக்குது அதுனா அதையும் அப்லோட் பண்ணி உங்களுக்கு வந்து உங்களுடைய ஸ்பெண்டிங் லிமிட்டை வந்து அதிகரிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்மளுடைய பர்ச்சேசஸ் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுடைய டியூ வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த டியூவில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டியூவை இந்த டேட்டில் வந்து பே பண்ண முடியலை அப்படின்னா ரீஷெடியூல் பண்ணுறதுக்கான சான்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ரீஷெடியூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 2 வீக்ஸுக்கு வந்து ரீஷெடியூல் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ அதுக்கு வந்து எந்த ஒரு ஃபீயுமே வந்து அட் ஆகாது. ஸோ 2 வீக்ஸுக்கு உங்களுக்கு வந்து மணியை பே பண்ண முடியலை, ஒரு 4 நாள் லேட் ஆகி பே பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல அந்த 4 நாளை செலக்ட் பண்ணி உங்களுக்கு ரீஷெடியூல் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ அதுக்கு எந்த ஒரு ஃபீயும் அட் ஆகுது இல்லை, அதை கீழே பார்க்குற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் இதை லேட் பேமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கான ஃபீ வந்து கட்டாயம் அட் ஆகும். ஸோ அதனால ரீஷெடியூல் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல ரீஷெடியூல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து இருக்குது. ஸோ அதை வந்து கட்டாயம் ஞாபகம் வச்சுருங்க. ஸோ இப்போ ஒரு பொருளை வாங்கும்போது நம்ம எப்படி கொக்கோ ஆப்பை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஒரு ஐட்டமை வந்து செலக்ட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஒரு ஐட்டமை வந்து செலக்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி அந்த ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு. ஸோ ஜஸ்ட் வந்து ஒரு ஐட்டமை வந்து நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா கீழே போகும்போது நம்மளுக்கு வந்து அட் டு கார்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோடனே நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல பொருள் வந்து அட் ஆகிரும். ஸோ இப்போ வந்து செக் அவுட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரில் எப்படி பொருட்கள் வாங்கணும் அப்படிங்கிறதுக்கான ஆப்ஷன் தான். இது வந்து ஸ்டோருக்கு ஸ்டோர் வந்து மாறுபடும். அதாவது நீங்கள் பொருட்கள் வாங்குற ஷாப்புக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு வந்து இந்த ஆப்ஷன் வந்து மாறுபடும். அந்த இடத்துல கொக்கோ அப்படிங்கிற ஆப்ஷன் ஷோ ஆகுது அப்படின்னா அதை செலக்ட் பண்ணி உங்களுக்கு பொருட்கள் ஆர்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பே பண்ணுறதுக்கான ஆப்ஷனில் நம்மளுக்கு வந்து பே பை கொக்கோ அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து ஷோ ஆகுது. ஸோ இதை கிளிக் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து 3 இன்ஸ்டால்மெண்ட்டில் வந்து இதை பே பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஷோ ஆகும். ஸோ அந்த 3 இன்ஸ்டால்மெண்ட்டில் நம்ம எவ்வளோ பே பண்ணணும், எவ்வளோ கன்வீனியன்ட் ஃபீ போகுது அப்படிங்கிறதெல்லாம் இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கான ஒரு சின்ன சார்ஜஸ் மட்டும் அட் ஆகும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிம்பிளாக ஈஸியாகவே வந்து
கொக்கோ ஆப்பை செலக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து பொருட்கள் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இவ்வளோ தான். ஸோ இந்த இடத்துல செலக்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து இதில் வந்து பே பண்ணலாம். ஸோ பே இன் 3 இன்ஸ்டால்மெண்ட் வித் கொக்கோ அப்படின்னு வந்து ஷோ ஆகுது. ஸோ என்னுடைய பேமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அமௌண்ட் வந்து இல்லை, அதனால எனக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ பே பண்ணணும் அப்படிங்கிறது ஷோ ஆகுது இல்லை. ஸோ இப்போ 7000 அப்படின்னா இதை வந்து 3 மாதத்துக்கு டிவைட் பண்ணி அதில் ஃபர்ஸ்ட் பேமெண்ட்டை மட்டும் நீங்கள் இப்போ பண்ணணும், அதாவது பொருளை வாங்கும்போது பண்ணணும். மற்ற 2 பேமெண்ட்டையும் உங்களுக்கு லேட்டாகவே பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் கொக்கோ ஆப்பில் நடக்கிற ஒரு விஷயம். பை நவ் பே லேட்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு ஷோ பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு வந்து ஹோட்டல்ஸுக்கு போனாலும் சரி, இல்லைனா நீங்கள் ட்ரெஸ் வாங்க போகிறீங்க அப்படின்னாலும் எந்த இடத்துலையும் உங்களுக்கு வந்து கொக்கோ அப்படிங்கிற ஐக்கன் பார்த்தா கொக்கோவில் பே பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டு உங்களுக்கு ஈஸியாகவே இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி உங்களுக்கு கொக்கோ ஆப்பில் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது உங்களுடைய டெபிட் கார்டுக்கும் ஒர்க் பண்ணும், கிரெடிட் கார்டுக்கும் ஒர்க் பண்ணும். ஸோ 2 ஆப்ஷனுமே யூஸ் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஒரே தான் பே பண்ணுறது கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஆப்ஷன் ஒரு நல்ல ஒரு மெத்தடாக நம்மளுக்கு வந்து கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து இந்த கொக்கோ ஆப் வந்து ஒர்க் பண்ணுது. ரொம்பவுமே சிம்பிளாக ஈஸியாகவே வந்து ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஸோ யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் வேறு லெவலான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த அளவு விஷயங்கள் தான். உங்களுக்கு ஈஸியாகவே பொருட்களை வாங்கி அதுக்கு பிறகு உங்களுக்கு அதுக்கான இன்ஸ்டால்மெண்ட்டை வந்து பே பண்ணுற மாதிரி தான் கொக்கோ ஆப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சிம்பிளான ஸ்டெப்பில் வந்து பொருட்கள் வாங்கலாம். ஸோ ஈஸியான மெத்தட் தான். அதனால உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த விஷயம் தெரியணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோ வந்து அவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி. We'll be right back.